களங்கம் இப்புலகம் கழிப்புறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே இன்புருகானி வழுநிலை நீக்கி வயங்குமை. திருவாசகம் படிங்க. திருவாசகம் ஒரு அற்புதமான நூல். இந்த சிந்தனை, இதை படிக்கணுங்கிற சிந்தனை உங்களுக்கு தானாகவே வந்துருச்சு. அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது யாராவது பரிந்துரைச்சோ இல்லை அப்படிலாம் உள்ளே வராது. திருவாசகம் தானாக நம்ம சிந்தனைக்குள்ளே அது படிக்கலாமே, படித்தா என்ன அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு இறை அருள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவாசகத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. காலங்கள் ஓட ஓட இது போல் ஏதாவது ஒரு இறை கல்வி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை படித்து வாழ்க்கையில் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். குறிப்பாக திருவாசகம் சொல்லவே வேணாம். நான் உங்களுக்கு ஒரு முன்னோட்டம் கொடுக்குறேன். அது எப்படிப்பட்ட நூல், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம் நான் கொடுக்குறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் அதில் பயணிச்சிங்கன்னாவே அதில் இருக்கிற உண்மையை நம்ம கண்டடைஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அது மாதிரி திருவாசகத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், சரியா? கடந்த 2000 வருஷங்களாக தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவுகள், படையெடுப்புகள் நிறைய நடந்திருக்கு. ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுடைய வரலாறு அப்படிங்கிறது 50,000 ஆண்டு காலம், 50,000 ஆண்டு கால வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. அதில் ஒரு 10,000 ஆண்டு காலம்தான் தொல்லியல் ஆதாரபூர்வமாக 10,000 ஆண்டுகள் வரைக்கும் கூட நமக்கு வரலாறு இருக்குது. திருவாசகம் அப்படிங்கிறது இன்றிலிருந்து ஒரு 4,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 4,000 ஆண்டுகள்னாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும், சரிங்களா? அவ்வளோ ஆண்டுகள் அது. அப்போ 50,000 ஆண்டுகள் வரலாறு இருக்குன்னா கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் தமிழ்நாடு நல்லா இருந்தது. நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, பழைய கால நூல்கள், இந்த நூல்கள் ஆதாரமாக வச்சு படிக்கிறோம் இல்லையா, தொல்காப்பியம், சங்க இலக்கியம், இதெல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டவை. 13,000 15,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த நூல்களும் நமக்கு கிடைக்கல. திருவாசகம் 4,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதில் தொல்காப்பியம் தான் ரொம்ப பழமையான நூல். இன்னையிலிருந்து வச்சோம்னா 10,000 வருஷத்துக்கு முற்பட்டது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. அப்போ இந்த திருவாசகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த 2000 ஆண்டுகளாக தான் ரொம்ப ரொம்ப நம்ம பல வருஷமாக எதை நம்ம தமிழர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அது சிதைவடைந்த காலம் அப்படின்னா அது 2000 ஆண்டுகள் தான். 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வைதீகம் அப்படிங்கிற ஒரு படையெடுப்பு இங்கே நடந்திருக்கு. தோராயமாக வச்சா சரியாக சொல்லணும்னா 5,000 ஆண்டுகள் அவங்க 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தாக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதிகமாக இருந்தது. ஆனால் வைதீகம் அப்படிங்கிற ஒரு படையெடுப்பு உள்ளே வருது. அவங்க தான் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் கற்பிக்கிறாங்க. இவன் நீ மேலே நீ கீழே அப்படிங்கிறதெல்லாம் யாகம் பண்ணுறது, வேள்வி விளக்குறது, இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். முதல்ல உள்ளே வந்தவங்க யார், தமிழர்கள் அடித்தவங்க யார், இங்கே இருக்கிற விஷயங்களை கெடுத்தவங்க யார் அப்படின்னா வைதீக பிராமணர்கள். வைதீகம், சரிங்களா? இது முதல் படையெடுப்பு. 2வது படையெடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சமணம். சமணம்னா யாருன்னா மகாவீரரை அடிப்படையாக கொண்டவங்க. அவங்க கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. பெண்களோட சேரக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணர்கள். அப்புறம் 3வதாக உள்ளே வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தர்கள், பௌத்தம் உள்ளே வந்துச்சு, சரிங்களா? இன்றைக்கி சமணம்னு எதை சொல்கிறாங்களோ அதை தான் ஆசீவகம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆசீவகம் தமிழர்களுடைய அடிப்படை கிடையாது. அது சமணம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தமிழர்களுக்கு எதிரானது. வைதீகம், சமணம், பௌத்தம். அதுக்கப்புறம் வந்தவங்க யாருன்னா விஜயநகர பேரரசு, தெலுங்குக்காரங்க உள்ளே வராங்க. அவங்க அடிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்த 3 பேரும் இந்த 4வதாக வந்தவனும் கூட்டு, இந்த 4 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. 4வதாக வந்தவன் ஏற்கனவே இங்கே வந்த 3 பேரை ஏற்றுக்கிட்டான். அப்போ தொடர்ச்சியாக இங்கே அடின்னு அடிக்கும்போது 50,000 ஆண்டுகள் வரலாறு இல்லாமையே போயிடுச்சு.
இப்போ இங்கே இருந்த யாருமே அதை எதிர்த்து வேலை செய்யாமல் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த 5 வகை படையெடுப்பு நடக்கும்போதும் அவங்கள எதிர்த்து வேலை செஞ்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் 5வதா வந்தவங்க யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம். அப்போ இதுதான் தமிழகம் சீர்குலைந்த வரலாறு அப்படிங்கிறது இதுதான். அப்போ உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு தமிழ் பேசுறதுனால தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, நம்ம வந்து இந்தியன், இந்து அப்படின்னு சொல்லிக்கிற இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து மிக மிக ஒரு இழிவான நிலைமை. நமக்கே வந்து மறக்கடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், இதில் பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ திருவாசகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சொல்கிறேன் நான். இன்னைக்கு தமிழக மக்கள் இந்த வைதீகம், பௌத்தம், சமணம், விஜயநகர பேரரசு இவங்க கொண்டாந்து இங்கே இறக்குன கலாச்சாரத்தை, ஒரு சடங்கு முறைகளை, இறைவனை வழிபடுற முறைகளை, இதை தான் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க அதிகமாக பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ மோசம் தெரியுமா? உண்மையிலே இப்போ உங்கள் குடும்பம் இன்னைக்கு எந்த குடும்பமுமே இவங்க கொண்டு வந்து விட்ட ஒரு விஷயத்தை கடைபிடிக்காம இல்லவே இல்லை. நம்ம எதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வந்தது தான் கடைபிடிக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இழிவான நிலை. இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இறைவனை எப்படி பார்த்தாங்க? இவங்களை எதிர்க்கிற வேலையை நம்ம முன்னோர்கள் செய்யலை. சமணத்தையோ, பௌத்தத்தையோ, வைதீகத்தையோ இவங்களை எதிர்க்கிற வேலையை விட்டுட்டு இவங்க மதம் பரப்ப தானே வர்றாங்க. வைதீகம் மதம், பௌத்தம் மதம், சமணம் மதம். அப்போ இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ மதத்துக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ இங்கே இருந்தவங்க எல்லாருமே அரசர்கள் முதல் இந்த சிவன் கோயில் இருக்கிற திரு தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து மதம் பரப்பலை. இறைவன் என்றால் யார் அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்து வாழ்ந்தாங்க. அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டவங்களும் உண்டு, ஊருக்கு சொல்லி கொடுத்தவங்களும் உண்டு. அப்போ இங்கே இருந்த நாயன்மார்களும் சித்தர்களும் இறைவனை உணர்ந்தவன் எப்படி வாழ்வான், இறைவனை உணர வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுமே குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. நீங்கள் படிக்கிற திருவாசகம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களுடைய வரலாறும் எனக்கு தெரிஞ்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயில்கள் கிடையாது. ஒருவேளை மிக பழமையான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கலாம். இந்த பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே 2000 வருஷம், எப்படி பார்த்தாலும் 3000 வருஷங்களுக்கு உட்பட்டது தான் எல்லா கோயில்களும். அப்போ இவ்வளோ பின்னாடி தான் இவங்க கோயில் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இறைவனை வழிபட்டிருக்க மாட்டாங்களா? வழிபட்டிருப்பாங்க. கோயில் கட்ட வேண்டிய தேவையே ஏன் ஏற்பட்டுதுன்னா, எல்லாரும் உள்ள வர 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 நம்மளுடைய இறையியல் எது, மெய்யியல் எது அப்படின்னு சொல்லி இங்கே பதிய வைக்கணும். அதுக்கான ஒரு நிறுவனம் தான் கோயில். அப்போ நம்மளுடைய செல்வங்களை சேகரித்து வைக்கணும், இதுக்காக செய்யப்பட்டது தான். அப்போ இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு கோயில் தேவையில்லைங்கிறது தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் காலமாக கொண்டிருந்த கொள்கை. புரியுதுங்களா? இப்போ இந்த கோயில் கட்டுறதுக்கான ஸ்ட்ரக்சரு இது இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த வழிபாட்டு முறையில் இது மாதிரி உருவாக்கணும், காலத்தால் அழியக்கூடாது அந்த கோயில். அதனால தான் கருங்கல்லால் பெருமுயற்சி எடுத்து கட்டப்பட்டது. எவ்வளோ படையெடுப்புகள் வந்தாலும் ஏதோ நம்மளுடைய விஷயங்களை தக்க வைக்கிறதுக்கான ஒரு இடமாக தான் கோயில்கள் வந்து பார்க்கப்படுது. அதனால தான் நால்வர்கள் வந்து எல்லா கோயில்கள்லையும் பாடல் பாடினாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து தேவாரம், திருவாசகம், சித்தர் பாடல்கள் இது எல்லாமே இந்து மதம் அப்படின்னு அறியப்படுது அப்படின்னு சொன்னால் இதை விட வேதனை வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம், அதை ரொம்ப துல்லியமாக தனியாக வேறுபாட்டோட சரியாக படிக்கணும். இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற இவ்வளோ புரிதலோடு படிக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் நான் தேவாரத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கே தெரியாமல் வைதீக கொள்கையை கடைபிடிக்கிறார், அவருக்கே தெரியாமல் சமண கொள்கையை கடைபிடிக்கிறார், அவருக்கே தெரியாமல் பௌத்த கொள்கைகளை கடைபிடிக்கிறாரு. இது எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறாரு. அப்போ இவங்க செஞ்ச வேலையே இன்னைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அப்போ இப்படி படிக்கணும். நீங்கள் இங்கே என்ன சொல்ல வருது, திருவாசகத்தை எப்படி பார்க்கணும், திருவாசகம் எதற்கான நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாசகம் இயற்றப்பட்ட காலத்தில் தமிழகத்தில் எந்த கோயில்களுமே கிடையாது. கோயில்களே இல்லாத காலகட்டத்தில் ஒரு திருவாசகம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது
பெரும்பான்மையான கோயில்கள் அப்ப இல்லை. திருவாசகம் பாடப்பட்ட காலத்துல இருந்திருக்கலாம், 1 2 பழமையான கோயில்கள் இருந்திருக்கலாம். ஆனா பெரும்பான்மையான கோயில்கள் இல்லை. மாணிக்க வாசகரே வந்து ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. அவரு சொந்தமா அவருடைய நிர்வாகத்திலேயே ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் நீங்க லேட்டா போய் பார்க்கணும். திருவாசகம் படிச்சு அதை உணர்ந்து அதில் அவர் என்ன செய்தி சொல்ல வராருங்கிறத சிந்தனையில் ஓட்டி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அடைகிற உணர்வே வேற. மாணிக்க வாசகர் என்பவர் ஒரு பண்பு கொண்டவர் இல்லை, நிறைய பண்பு கொண்டவர். இப்போ தான் நான் மாணிக்க வாசகருக்கு வரேன். அவரை பற்றி சொல்லிட்டு அப்புறம் திருவாசகத்தை பற்றி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் தொடங்கலாம். பல பண்புகள் கொண்டவர் மாணிக்க வாசகர். அதில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 5 வகையான படையெடுப்பு இதை எதிர்த்துலாம் அவங்க வேலை செய்யலை. உண்மையான இறைவனை சொல்லி கொடுக்க வேண்டியது, அந்த உண்மையான இறைவனை உணர்ந்து வாழ வேண்டியது அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்குது. திருவாசகத்தை ஏன் வியந்து வியந்து படிக்கிறாங்க? அதில் வியப்படைகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனால இப்படிலாம் வாழ முடியுமா? இறைவனை உணர்ந்தவன் என்னைக்குமே ரொம்ப வியப்போட தான் வாழ்வான். அவருடைய இறை உணர்தல் புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அவரு எப்படிலாம் நான் இறையை உணர்ந்தேங்கிறத எழுதி வச்சார்ல, இது மாதிரி இதுக்கு முன்பும் யாரும் எழுதியதில்லை, இதுக்கு பின்பும் யாராலையும் எழுத முடியறதில்லை. இதுதான் அந்த நூலை பற்றின முதல் வியப்பு. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு இறை உணர்தலா, இப்படிலாம் இருந்தால் அதை இறை உணர்தல்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. அதெல்லாம் இறை உணர்தல் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணினார். பெரும்பான்மையான ஜனங்க வந்து எப்படி வாழ்வாங்க, அவங்க வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து வாழ்கிறதே தான் வேலை. அடுத்தவங்களை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்வோம் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களுடைய வேலை. அந்த மாதிரி மனிதர்கள் வந்து தன்னுடைய சிக்கலுக்கு தானே தீர்வு காண முடியாது. அவங்களுக்கு சிக்கலுக்கு தான் தீர்வு காண்ற அறிவும் இருக்காது. இறை உணர்ந்தா எப்படி வாழ்வாங்கங்கிறது அதை பற்றின ஐடியாலஜியே கிடையாது. மாணிக்க வாசகர் வந்துட்டு இறைவனோட உறவாடி அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரியே வாழ்ந்தார். இறை உணர்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து தனித்துவம் ஆயிடும். தனித்துவம்ங்கிற வார்த்தையே அங்கதான் வரும். மற்ற மனிதனுடைய வாழ்க்கை போல அந்த ஆளு வாழ்க்கை இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு, எல்லாருக்கும் பக்தி எப்போ முளைக்கும்னா, போயிட்டு சாமி முன்னாடி நிற்கணும், அலங்காரம் பண்ணியிருக்கிறத பார்க்கணும், அதை பார்த்து இவங்க அப்படியே பக்தியில் உருவாங்க. இதான் பக்திங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு மாணிக்க வாசகர் அப்படி கிடையாது. ஒரு காட்சியை பார்த்தாலே அவர் அங்கே இறைவனை பாட ஆரம்பிச்சிருவார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காடு பார்க்குறாரு, ஒரு மலை பார்க்குறாரு, இந்த காட்சியிலேயே அவர் பாடல் எழுதுவார். அதான் திருவாசகம். இங்கே தான் திருவாசகம் முற்றிலும் மாறுபடுது. நடந்து போயிட்டே இருக்கும்போது பெண்கள் வந்து விளையாடுறாங்க, ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த விளையாட்டை பார்த்துட்டாருன்னா அவருக்கு இறை உணர்தல் பாடல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த பாடல் அப்படி எழுதியிருக்காரு. திருவாசகத்தில் இருக்கிறது 58 பதிகங்கள் தான். 58 பதிகங்கள் தான். அந்த 58 பதிகங்களும் என்னென்ன மாதிரியான சூழல்களில் பாடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பெருவியப்பாக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் இறை உணர்தலாக ஒரு மனிதன் பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு திருவாசகம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து நான் எப்படி என் மூலமாக அந்த படிப்பை தொடங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் எப்படி அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய உளவியல் நூல். அது உண்மையை சொல்லணும்னா இத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இது மாதிரி ஒரு உளவியல் நூல் வரவே முடியாது. உளவியல்ல ஆழமாக போனவங்க எல்லாம் திருவாசகத்தை தொட்டாங்கன்னா அதனுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கும். ஏன் அதை உளவியல் நூல் அப்படின்னு வச்சிருக்கிறேன்னா, அவருடைய உணர்ச்சிகளை தாறுமாறா வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த நூலை படிப்பவர்களுக்கான பயன் என்ன தெரியுங்களா? அதாவது யாருக்கும் நான் கட்டுப்பட்டு வாழ மாட்டேன், யாரும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நூல் அது. புரியுதுங்களா? சில கொள்கையோடு இருப்பாங்கல்ல. இப்போ நிறைய பேரை கட்டுப்படுத்தியே வாழ வைக்கிறது இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு 4-5 பேருடைய கட்டுப்பாட்டுகளுக்குள்ள அந்த பொண்ணோ ஆணோ வாழ்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு கொடுமையான வாழ்க்கை தானே. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில்
திருவாசகத்தை தொட்டு உள்ளே வந்து அதை படிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் அவங்களுடைய உயிரில் கலந்துருவார். அப்படிப்பட்ட ஒரு நூல். எப்போ ஒரு ஒரு மனிதனை வந்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறோம், அவரை சித்தருங்கிறோம், தெய்வம்ங்கிறோம், எப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், முனிவருங்கிறோம், ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித நிலைக்குள்ளேயே அவங்க அடங்கலை. மனித நிலையில் இல்லைங்கும்போது அவர் தெய்வம்தான், அவர் சித்தர் தான். அந்த நிலைக்குள்ளேயே அவர் அடங்கலை. இந்த வைதீகத்தையோ பௌத்தத்தையோ சமணத்தையோ எதிர்த்து அவர் கருத்து எழுதியிருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாமே அவருடைய காலத்தில் இந்த 3 இருந்திருக்கும். விஜயநகர பேரரசு, ஆங்கில ஆட்சிலாம் பின்னாடி வந்தது தான். பௌத்தம், சமணம், வைதிகம் இது 3 இருந்திருக்கும். இந்த திருவாசகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் முற்றிலும் அவர்களுடைய கருத்துக்கு எதிரானது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து அவங்களுக்கு எதிராக எழுதலை, இவர் உண்மையை எழுதுறாரு. அவங்க கொண்டாந்து இங்கே எங்கெங்கே வேர்களை நட்டாங்களோ அது எல்லாத்தையும் பிடுங்கி வீசுகிற மாதிரியான கருத்துக்கள் அது எல்லாமே. திருவாசகத்தில் இருக்கிற பண்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறி தட்டிருச்சுன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் பல சொட்டு கண்ணீர் நமக்கு வரும். ஏன்னா அந்த மனிதன் வந்து இறைவனோட எப்படி உறவாடுகிறான் அப்படிங்கிறது தான் அதில் நம்ம அந்த 58 பதிகங்கள்லையும் நம்ம பார்க்க போகிற காட்சி. திருவாசகத்தை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இறைவனை பற்றி நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசான். இறைவனை பற்றி சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் அவன் கருத்தை சொல்லுவான், எதையுமே காதில் வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம அவனெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக எடுக்கலை. இறைவனை சொல்லித்தர்றதுக்கு நம்ம யாரையுமே வழிகாட்டியாக எடுக்கலை. நம்ம ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம். அந்த புத்தகத்தில் அதை ஏன் வியந்து வியந்து இப்போ எனக்கே தாறுமாறாக அதை எதடா முன்னாடி சொல்கிறது எதடா பின்னாடி சொல்கிறதுன்னு அவ்வளோ உணர்ச்சிகள் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு டீச் பண்ணுற நூலே கிடையாது. அது படிக்கிறவங்களுக்கு ஒரு டீச் பண்ணாது அந்த நூல். அந்த நூல் 58 பதிகமும் என்ன சொல்லுதுன்னா, இறைவனும் ஒரு மனிதனும் உறவாடுகிறான். அந்த உறவை அவன் அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறான். அதுதான் திருவாசகம். அந்த உறவை பார்க்கும்போது இப்படியெல்லாம் இறைவனோட உறவாட முடியுமாங்கிற ஒரு வியப்பு. இது எந்த மதத்திலையும் இல்லை, எந்த நாட்டிலையும் இல்லை, இங்கே தான் இருக்குது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பாடம் நடத்துகிற மைண்ட் செட்டு மணிவாசகருக்கு இல்லை. அவர் உறவாடுறத பதிவு செய்கிறாரு. அதை பார்க்கும்போது நானும் இறைவன் கூட இப்படி உறவாட பார்க்குறேன்ப்பா, உன் அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இறைவனோட நான் உறவாடுறேன் அப்படிங்கிற நிலை வந்து நமக்கு வந்துடும். ஆனால் மற்ற நூல்கள் எல்லாமே டீச் பண்ணுற கோணத்தில் இருக்கும். திருவள்ளுவர் வந்து அதை எழுதும்போதே இது மற்றவங்களுக்கு கல்வியாக போய் உட்காரணும் அப்படின்னு தான் எழுதுறாரு. திருமந்திரம் அப்படி எழுதப்பட்டது தான். அது எழுதப்படும் போதே அது மற்றவங்களுக்கு கல்வி, அறிவு புகட்டுற வேலை, ஞானத்தை கொடுக்குற வேலை. ஆனால் திருவாசகம் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு பாடம் நடத்த வர்றது கூட அகந்தை தான். ஒருத்தருக்கு பாடம் அகந்தை இருந்தால் தான் பாடமே நடத்த முடியும். அறிவு செருக்கு இருந்தால் தான் பாடம் நடத்த முடியும். அதையெல்லாம் தாண்டி உனக்கு பாடமெல்லாம் தேவையில்லை ராஜா, நான் உறவாடுறேன், என்னை பார்த்துட்டு நீ உறவாடுங்கிறது இன்னும் மெச்சூரிட்டி. அது நீங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து இறைவனை பற்றி ஆளுக்கு ஆள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அதெல்லாம் மறந்துடணும். அது எல்லாத்தையும் மறந்துட்டு திருவாசகத்தை அந்த தொடக்கூடிய அந்த நொடியிலிருந்து அதில் கடைசி வார்த்தையை படிக்கிற வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார், இறைவனை எப்படியெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுறார், எப்படியெல்லாம் குறிப்பிடுகிறார், அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கணும். நமக்கு கண்ணோட்டம் மாறவே கூடாது. போகிறவன் வரவன் எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லுவான், அதை எடுத்து நம்ம இதில் பொருத்தி பார்க்கவே கூடாது. மாணிக்க வாசகரை மனித நிலையில் மட்டும்தான் அடக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் எடுத்தோம்னா அவங்க எல்லாருமே ஒரு பேட்டர்னுக்குள்ளே வருவாங்க. ஒரு பொருத்தமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. எப்படின்னா, இப்போ இறைவனை வணங்குற, இறைவனை பற்றி பேசக்கூடிய எல்லாருமே நமக்கு என்ன சொல்லுவாங்க, அன்பாருங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் இறைன்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அறிவை வளர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த உலக ஞானிகள் இறைவனை பற்றி பேசக்கூடியவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். சில ஒரு 10 விஷயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா? மாணிக்க வாசகர் அதில் வரமாட்டார்.
அங்கதான் அவர் இன்னும் தனித்துவம் அடைகிறாரு. அதுல வரவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நூலு தான் திருவாசகம். இவ்வளோ வேறுபாடு இன்னைக்கு திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க அத மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னாலும் அவங்க கொஞ்சமாக தான் அனுபவிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, தாய் தான் எல்லாரை விட அன்பானவள் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. ஆனால் இறைவனை தாயை விட நல்லவன் நீ அப்படின்னு அவர் பாடியிருப்பார். இப்போ இதை வியப்பாங்க, பரவாயில்லையே ஒரு மனுஷன் தாயை விட இறைவன் மேலானவன், தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்கிறாரே அப்படின்னு அதை வியந்து படிப்பாங்க. ஆனால் அவர் எவ்வளோ தனித்துவமாக நிற்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அந்த நூலை எடுத்து படிக்கிறோம். நம்ம என்ன நடக்கும் தெரியுமா? இந்த 5 வகை படையெடுப்புகளில் நம்ம சமுதாயம் எதை இழந்ததோ அந்த திருவாசகம்ங்கிற அந்த புத்தகத்தை நம்ம சரியாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை இன்னைக்கு நம்மளால் மீட்டெடுத்து அது மாதிரி வாழ முடியும். இதை தான் அவர் இங்கே நமக்கு சொல்லாமல் சொல்கிறாரு. 5 வகை படையெடுப்புகள் இந்த நிலத்தில் இவ்வளோ சீர்கேடுகள் ஆயிட்டு போயிருக்கு. அதனால் இறைவன் மாணிக்க வாசகர் ஒருத்தர் மூலமாக திருவாசகத்தை உலகத்துக்கு கொடுக்குறார். திருவாசகத்திலேயே நல்லா ஊறி திளைச்சு போனவங்க அவரை எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவபெருமானே உடல் தாங்கி வாழ்ந்துட்டு போனதா கருதுவாங்க. அதனால நான் மிகைப்படுத்தி சொல்லலை. திருவாசகத்தில் ஒரு வரி நமக்கு புரிஞ்சுதுன்னா 100 புத்தகம் நம்மளால் எழுத முடியும். அவ்வளோ டெப்த்தான விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வினைக்கு ஏற்ப தான் அது புரியும். நமக்கு எவ்வளோ ஆழமாக அது புரியுதோ அந்த அளவுக்கு நம்ம இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். திருவாசகம் படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சுதந்திரம் இல்லாமல் விடுதலை இல்லாமல் வாழக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் அருளால் அந்த நூலை அவங்க செலக்ட் பண்ணி அதை புரிஞ்சு படித்தாங்கன்னா அவங்கள மாதிரி வாழ்கிறதுக்கு ஆள் கிடையாது. மாணிக்க வாசகருடைய அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் யதார்த்தமாக திருவாசகத்தை தேர்ந்தெடுத்தது உண்மையிலே சரியானதும் பொருத்தமானதும் கூட. திருவாசகத்தை தனியாக உட்காந்து படிக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ளே போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அது என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தை என்ன, இந்த வார்த்தை எதை குறிக்குது, ஏன் சொல்கிறாரு. புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் எல்லா காலங்களிலும் எல்லா நூற்றாண்டுகளிலும் அந்த சமுதாயத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வாக அமையும் என்றால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உயர்வானவை. இன்றைக்கும் ஒரு சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா திருக்குறளில் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது, திருவாசகத்தில் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ காலங்கள் ஏன் நிற்கிது? இன்றைக்கி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒன்று கண்டுபிடிக்கிறான், இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து அது இல்லைங்கிறான். அடுத்த 5 வருஷம் கழித்து கண்டுபிடிக்கிறான், அதுக்கு அடுத்த வருஷம் கழித்து இல்லைங்கிறான். இது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக இந்த தமிழ் நூல்கள் இப்படியே பயணிக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் பயணிக்குது? அதில் இருக்கிற உண்மைகள் எல்லா காலத்துக்கும் சமுதாயத்துக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கி இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சிகளை அடக்கிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் சின்ன குழந்தையிலிருந்து வளர 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 எல்லா தருணங்கள்லையும் அந்த உணர்ச்சிகளை அடக்கியே பழகிறாங்க. எல்லா உணர்ச்சிகளையும், நிறைய உணர்ச்சிகள் இருக்குது, 1 இல்லை 2 இல்லை, நிறைய இருக்குது, எல்லாத்தையும் அடக்குறாங்க. உண்மையான இறையியல் மெய்யியல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சிகளை அடக்கக்கூடாது. உணர்ச்சிகளை அடக்கிறது தான் நோய். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்கள், உணர்ச்சி அடக்கிறது தான் நோயே. மற்றபடி நம்ம இந்த உணவு தூக்கம் இதெல்லாம் முதல் நிலை. அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உணர்ச்சிகளை அடக்கிறது தான் நோய். அப்போ இந்த நூல் நமக்கு என்ன சொல்லுது? எந்த உணர்ச்சியும் அடக்கக்கூடாதுங்குது. இறைவனே ஒரு உணர்ச்சி பூர்வமானவன் தான். இன்றைக்கும் கோயில்களில் சாமி ஆடுறவங்க ஏன் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்க அப்படின்னா அது நோய் கிடையாது, அது உணர்ச்சி வெளிப்பாடு. அப்போ யார் ஒருத்தருக்கு நல்ல கல்வி இருக்குதோ அவங்க அந்த உணர்ச்சியை அப்படியே பதிவு பண்ணுவாங்க. மாணிக்க வாசகருக்கு நல்ல கல்வி இருந்தது, அவர் நல்ல படித்தவர். அந்த காலத்திலேயே அவர் அமைச்சர். இந்த காலத்தில் அமைச்சர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குதோ
அதே செல்வாக்கு அன்னைக்கு அவருக்கு இருந்தது. புரியுதுங்களா? இந்த கால அமைச்சர்கள் தான் வேற லெவல்ல இருக்காங்க. அந்த கால அமைச்சர்களுக்கு அவ்வளோ பவர் கிடையாதுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா அந்த கால அமைச்சர்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. பாண்டிய மன்னனுடைய அரசவையில் அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்க வாசகர். அப்போ ஒரு அமைச்சர் எழுதின புத்தகம் அது. அவர் அந்த பதவியெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டார் இறை உணர்றதுக்கு. அமைச்சரா இருந்து செய்ய வேண்டிய வேலையை விட இறை உணர்ந்த மனிதனா இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டாரு. அப்ப திருவாசகம் முழுக்க முழுக்க ஒரு டிராப்பு கூட உணர்ச்சி வந்து உள்ள இல்லாம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். அப்ப திருவாசகம் அப்படிங்கிறது நமக்கு அறிவை ஊட்டக்கூடிய புத்தகம் அல்ல, உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற புத்தகம். இன்னைக்கு திருவாசகம் படிக்கிறேங்கிற பேர்ல சில பேர் இருக்காங்க இல்லையா, சில வேடதாரிகள், அவங்கெல்லாம் வேஷம் போடுறவங்க, பட்டை போட்டுக்கிட்டு கொட்டை போட்டுக்கிட்டு ஒரு அவங்க பாட்டுக்கு அவங்களா ஒரு நிறத்தை எடுத்து கட்டிக்கிட்டு, காவியோ ஏதோ ஒன்று, அது ஆன்மீக நிறம்னு அதை எடுத்து கட்டிக்கிட்டு நான் திருவாசகம் படிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அது படிக்கக்கூடாது. ஏன்னா திருவாசகத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. திருவாசகத்தை உண்மையாக நேர்மையாக படிக்கிறவங்க தங்களுடைய தோற்றத்தில் எதையுமே மாற்றிக்க மாட்டாங்க. இன்னும் அவங்க தோற்றத்தை மெருகேற்றிக்குவாங்களே தவிர தோற்றத்தை மாற்ற மாட்டாங்க. எங்கேயுமே அவர் பட்டை போடுன்னு சொல்லலை, எங்கேயுமே காவி கட்டுன்னு சொல்லலை, எங்கேயுமே ருத்ராட்ச கொட்டை போடுன்னு அவர் சொல்லலை. எந்த இடத்துலையுமே அவர் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணிக்க வாசகர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு உயரத்தில் வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு தோழமையோடு அதை படிக்க மாட்டோம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு தோழமையோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற மாதிரி ஒரு மனிதன் இங்கே வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் பார்க்க முடியாது, அதுக்கு பின்னாடியும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். இறைவனும் நானும் எப்படி உறவாடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டை அவன் விட்டுட்டு போயிருக்கிறான். அதை படிக்க 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 நமக்குள்ள ஏற்படுற மாற்றம் நம்ம திருவாசகம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தோற்ற பொலிவை கொடுக்கும். நிறைய நாவல்கள் வந்து படிப்போம். அதில் வந்து வர்ற கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கதையாக எழுதுகிற கதாபாத்திரமே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு சராசரியாக வாழ்ந்துட்டு போன மனிதனுடைய வாழ்க்கையே நம்ம படிக்கும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து நாவல் கிடையாது, கற்பனை கிடையாது, பொய் கிடையாது, முழுக்க முழுக்க உண்மை. யோசிச்சு பாருங்க, மனிதனுக்கு 6 அறிவுங்கிறோம். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 5 அறிவு உயிரினம் வரைக்குமே இறைவனை தொடர்பு கொள்ள முடியாது. இறைவனோடு உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து 5 அறிவு ஜீவன்களுக்கு இல்லை. உறவாடக்கூடிய உறவு நிலையில மேம்படக்கூடிய நிலைமை வந்து மனுஷனுக்கு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, சக மனிதர்களோட உறவாடுறோம். விலங்குகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம உறவு மனிதர்களுக்குள்ள அமைச்சிருக்கிற உறவு மேம்பட்டதா இருக்கும். அந்த வகையில ஒரு மனிதன் இறைவனோடு உறவாடுறான். அந்த உறவுல உண்மை இருக்குது. அந்த உறவுல பல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதை பார்க்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் மெய் சிலிர்த்து போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒன்று தான் மிதமிஞ்சி நிற்கிது. ஒரு மனிதனும் இறைவனும் உறவாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான். மாணிக்க வாசகர் இறைவன் மீது கொண்டிருந்த அன்பு, உறவுனாலே அங்கே அன்பு தானே அடிப்படை. இறைவன் மாணிக்க வாசகர் மீது கொண்டிருந்த அன்பு, இது ரெண்டையும் அந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற நூல்கள் இறைவன் பெயரை பயன்படுத்தி அறிவு புகட்டும், அதுவும் இறை நூல் தான், எந்த வகையிலையும் அதை நான் குறை சொல்லலை. அந்த திருவாசகத்தில் இருக்கிற 58 பதிகங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இருக்கிற ஒவ்வொரு பதிகமும் 58 இருக்குன்னா ஒரே ஒரு பதிகம் ஒரு மனிதனுடைய 100 ஆண்டு கால வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடியது. இந்த வாழ்க்கை 100 வருஷம், இந்த வாழ்க்கை முழுசும் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் திருவாசகத்தில் ஒரு பதிகம் போதும்னு சொல்லிடலாம். அவ்வளோ தூரம் நிறைக்கும்.
அப்படிப்பட்ட வல்லமை, அந்த ஆற்றல் வந்து அந்த நூலுக்கு உண்டு. யோசிச்சு பாருங்க. ஒரு நூலுக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்றேன்னா, ஏன் சொல்றேன்? அது இத்தனை 1000 ஆண்டுகள கடந்து வந்திருக்கு. அதாவது ஒரு ஒரு புனைவு கதை உண்டு. என்ன கதை தெரியுமா? அந்த புனைவு கதை கூட ரொம்ப அழகான கதை தான். மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையில ஒரு கதை உண்டு. என்னன்னா, இப்ப நம்ம உணர்ச்சி வசப்படுறோம்னு வச்சுக்கங்களேன், நடுவுல யாராவது உணர்ச்சியா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நடுவுல யாராவது தொந்தரவு பண்ணாங்கன்னா, அந்த ஃப்ளோ கட் ஆயிடும். புரியுதுங்களா? அந்த ஃப்ளோ கட் ஆயிடும். இதுதான் அந்த உணர்ச்சிகள்ல இருக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்போது, அ உணர்ச்சியோட சிவபெருமான பற்றி, அவருக்கும் இவருக்கும் இருக்கிற உறவ பற்றி எழுதுறாரு மாணிக்கவாசகர். அவர் உள்ளிருந்து வருது. அவர் எழுதல. சிவனே வந்து அந்த நூலை எழுதினார். மாணிக்கவாசகர் வெளிப்படுத்த சிவனே எழுதினார்னு ஒரு புனைவு கதை. இந்த கதையும் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, உணர்ச்சியோட ஒரு விஷயம் வெளிப்படுத்தும் போது அதை எழுதுறதுக்கு கூட இன்னொரு ஆள் பக்கத்துல இருந்து சொல்ல எழுதினார் அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்கிற கதை. அது கதையாகவே இருந்தாலும் ரொம்ப அழகான கதை. சில பேர் நம்புறவங்க உண்டு, சிவனே வந்து எழுதுனாங்கன்னு நம்புறவங்க உண்டு. நம்புறவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த கதை கூட எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் ரொம்ப ரொம்ப ரசனை மிகுந்த கதை தான் அது. அதாவது மாணிக்கவாசகர் எப்படி உறவாடினார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவாசகம் போதும். அந்த உறவுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து சிவபெருமான் உறவாடினார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அவரே எழுதினாருன்னு சொல்ற கதை தான் வந்து உச்ச கட்டம். சிவபெருமான் அவ்வளோ அன்பு கொண்டிருந்தார் இவர் மேல அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கதை. அந்த வகையில் இந்த நூலை வந்து எடுத்து அதை வாசித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இறைவன் மேலே அன்பு கொள்ளணும், இறைவனும் உங்கள் மேலே அபரிவிதமான அன்பு கொள்வான் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். நல்ல முறையில் தொடங்குங்க, நல்லா படிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை அதை வெளியில் கொண்டுட்டு வரும். அதை படிக்கிறதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய உண்மை விளக்கம், மாணிக்கவாசகர் என்ன உணர்ச்சியோடு எழுதினாரோ அதே உணர்ச்சியோட அது உங்களுக்கும் புரியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த நொடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்காக. அதை படிக்கிறது புரியாதே, நமக்கு விளங்காதே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தமிழ் வார்த்தை தானே, புரியுதுங்களா? முதல்ல படித்த உடனே புரியணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அப்படி கிடையாது. ஒருத்தருடைய உணர்வுகளை, இன்னொருத்தருடைய அறிவை எடுத்த உடனே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அவசர கொடுக்கை. நம்ம வந்து சராசரியாக நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களையே அவ்வளோ விரைவாக புரிஞ்சுக்க முடியாது. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு முழுசாக புரியுமான்னா புரியாது. நம்ம அம்மாவை நமக்கு முழுசாக புரியுமா அப்படின்னா புரியாது. அம்மாவையே நமக்கு புரியாதுங்கும்போது இறைவனோடு அவர் உரையாடினது அது உடனே புரியும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அந்த வார்த்தைகளுக்கு பொருள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு வார்த்தையை அவர் போட்டிருக்கார், அதுக்கு டிக்ஷனரியில் என்ன விளக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் அது தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. மற்றபடி ஒவ்வொரு வரிகளையும் பொறுமையாக அதில் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் எத்தனை வருது யதார்த்தமாக வாசித்து பார்க்குறவங்களுக்கு தான் அதில் இருக்கிற ஆழம் என்னங்கிறது புரியும். நம்ம பாட்டுக்கு எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு பரிச்சயம் இல்லாத நூல். நம்ம பாட்டுக்கு எடுக்கணும், வாசித்து பார்க்கணும், எழுத்து கூட்டி பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மூல பாடல்கள் மட்டும்தான் படிக்கணும். அதுக்கு இவங்க கொடுத்துருக்கிற விளக்கம்னு போனீங்கன்னா இந்த 58 பதிகங்களுக்கும் பொருந்தாத விளக்கத்தை தான் கொடுத்துருப்பாங்க. விளக்கம் படிச்சிங்கன்னா தலைவலி தான் வரும். விளக்கம் படிக்கக்கூடாது. ஏன்னா மாணிக்கவாசகர் எழுதும்போது இதுக்கு ஒரு ஆள் விளக்கம் எழுதி தான் அடுத்தவன் புரிஞ்சுக்குவாங்கிற நிலைமையில் அவர் எழுதியிருக்க மாட்டார். நம்ம எழுதுறது பின்னாடி வர்ற நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் அப்படிங்கிற கோணத்தில் தான் அவர் எழுதியிருப்பார். அதனால் அதை படிக்க கற்றுக்கிறது ஒரு பயணமாகவும், எப்படி திருவாசகத்தை எப்படி படிக்க வேண்டும்ங்கிற கற்றுக்கிறது ஒரு பயணமாகவும், அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயணமாகவும், அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு அது எப்படி பயன்பட போகுது
அப்படிங்கிறத ஒரு பயணமாகவும் தனித்தனியாக நம்ம அதை பகுத்துக்கணும். 58 பதிகம்தான் சிவன் அப்படின்னு உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிவனை வழிபடுறாங்கங்கிறது உலகம் எல்லாத்துக்கும் தெரியும். சிவன் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக ஞாபகம் வர்றதே என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாசகம் தான். இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போக முடியுமாங்கிறது தான் வியப்பு. அங்கிருந்தே ஆரம்பிக்கணும். சிவனை வழிபடுறவங்க எந்த புத்தகத்தை படிப்பாங்கன்னு கேட்டால் எங்கே இருக்கிறவன் வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவான் திருவாசகம் படிப்பான் அப்படின்னு சொல்லுவான். இது உள்ள இருக்கிற உணர்ச்சிகளை வெளியே கிளப்பி விடும் இந்த புத்தகம். புரியுதுங்களா? அப்போ அது எல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்குள்ள உணர்ச்சிகள் எல்லாம் வெளியே கிளம்பிய நிலையில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை மலர்ந்து விடும். இறைத்தன்மையை மலரச் செய்யும். அப்படி ஒரு மேஜிக்கான புத்தகம் தான் திருவாசகம். திருவாசகத்தை உண்மையாக படித்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் ஒரு விஷயத்துக்காக ஏங்குவாங்க. ஐயோ, இப்படி ஒரு மனுஷன் நம்ம வாழ்கிற காலத்தில் இல்லையே, அவனை கட்டி பிடிக்க முடியல, அவன் காலில் விழுந்திருக்கலாம், அவன் இல்லை, அவன் முகத்தை பார்த்துருக்கலாம், இல்லை, இப்படிலாம் ஏங்குவாங்க. நீங்கள் ஒரு வகையில் ரொம்ப ரொம்ப லக்கி. என் மூலமாக திருவாசகம் உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு அந்த நூல் இப்படிப்பட்ட நூல், நீங்கள் உள்ளே போங்க படிங்க அப்படின்னு அப்படி அந்த பயணம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதே மிகப்பெரிய இறை அருள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ இவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் குறிப்பாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். அதில் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருப்பத்தோடு இருங்க. திருவாசகம் எல்லா பகுதிகளும் எனக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இருங்க. இந்த விருப்பம் குறையவே கூடாது. அதே நேரத்தில் அதில் வியக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தை வியப்பாக தான் இருக்கும். அந்த வியக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இங்கே என்னமோ ஒரு வியப்பு இருக்குது. நீங்கள் வியக்கலைன்னா என்ன அர்த்தம்னா அது இன்னும் புரியலைன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும் போது அதை தானாக வியந்துருவீங்க. இதில் அப்படி ஒரு சூட்சமம் இருக்குது. இதுதான் அதை எப்படி படிக்கணுங்கிறதுக்கான முறைமை. மற்றபடி மாணிக்க வாசகரே அந்த நூலை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு துணையாக இருப்பார். அதை படித்து இறைவனை நீங்கள் மேலும் காதலிக்கணுங்கிறது இறைவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தினால தான் நீங்கள் அந்த புக்கை எடுக்கிறீங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையே, அவனருளாலே அவன் தாள் வணங்கி, அவனை வணங்குவதற்கும் அவனோடு உறவாடுவதற்கும் அவனுடைய அருள் வேணும் அப்படின்னு மாணிக்க வாசகரே பதிவு செஞ்சிருக்கிறார். அது அவருடைய வார்த்தை தான். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னா இறைவன் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எல்லாருடைய மூளையிலும் இருந்து எல்லா மனிதர்களையும் இயக்குபவன் அப்படின்னு அர்த்தம். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் சிவன் தான் இறைவன் அர்த்தம் கிடையாது. யார் நாடினாலும் உங்களை அரவணைக்கக்கூடிய இறைவா போற்றின்னு அர்த்தம். அதனால் சிறப்பாக படிங்க. நீங்கள் படிக்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு அமோகமாக அமையும். ஒரு நல்ல சூழலில் திருவாசகத்தை படிங்க. எப்போதுமே அந்த நூலை கூட வச்சுருங்க. நிறைய விஷயம் புரியும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும்